ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டார் நெட்வொர்க்கை பற்றி பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டார் ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். பட் இப்போது இந்த டாருங்கிறது எப்படி யூஸ் ஆகுது, இதனால எதுக்கு நம்ம வந்து அனானிமஸாக இருக்க முடியுது, இது யூஸ் பண்ணால் எப்படி வந்து நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து டார் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதான் யூசர். ஓகே, இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு யூஸராக இருப்பீங்க இல்லையா? இப்போது நீங்கள் வந்து டார் ப்ரௌசரில் போயிட்டு google.comோ இல்லை ஏதாச்சும் ஒரு லிங்க் போடுறீங்க. ஓகேவா? இது என்ன ஆகும், நீங்கள் போட்ட உடனே அந்த டார் நெட்வொர்க்கில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. 1000 இருக்கலாம், இல்லை 10,000 இருக்கலாம், எவ்வளவோ இருக்கட்டும். பட் என்ன பண்ணணும், நீங்கள் google.comனு அடித்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்து கூகுளுக்கு போகாமல், இல்லை நீங்கள் எந்த வெப்சைட் அடிக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகாமல் ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்ட்ரி நோடு ஒரு கம்ப்யூட்டர். ஓகேவா? வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு அந்த ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்போவுமே ஒரே கம்ப்யூட்டர் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த லிங்க் போனாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த டார் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, இந்த ஒரே கம்ப்யூட்டருக்கு தான் போகும், வேறு எந்த கம்ப்யூட்டருக்குமே போகாது. ஓகேவா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணி எப்போவுமே அந்த ஒரே கம்ப்யூட்டருக்கு தான் போகும் ரெக்வஸ்ட். போன அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், அந்த ரெக்வஸ்ட்டை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ரேண்டமாக ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேவா? சூஸ் பண்ணிலாம் ஃபார்வர்ட் பண்ணாது, ஜஸ்ட் ரேண்டமாக ஃபார்வர்ட் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அது என்ன பண்ணணும்னா, அதுவும் மறுபடியும் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ரேண்டமாக அது வந்து வேற ஒரு கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணும். ஸோ இப்படி பாஸ் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது வந்து சர்வருக்கே போகும். ஓகேவா? இப்போது என்ட்ரி நோடு சேமாக இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளமே இல்லை. என்னதான் நம்ம ஒரே சர்வர் அந்த ஒரே கம்ப்யூட்டருக்கு நம்ம அனுப்புனாலும் அது சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேண்டமைஸ் பண்ணி தான் அது சென்ட் பண்ணோம். ஸோ ரேண்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட ஐபி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போது நான் வந்து இப்போ google.comனு போடுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இப்படி போயிட்டு வேறு ஒரு ஐபியில் போகும் இல்லையா? நெக்ஸ்ட் நான் facebook.comனு போட்டேன்னா என்ன ஆகும், மறுபடியும் இதே கம்ப்யூட்டருக்கு வரும். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், மறுபடியும் அதே கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக ரேண்டமாக ஒரு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரை ரேண்டமாக ஒரு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணி ரேண்டமாக சென்ட் பண்ணும். ஸோ இந்த வாட்டி எனக்கு போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டான ஐபியாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அனானிமஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு வந்து இந்த டார் ப்ரௌசர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இந்த டார் ப்ரௌசர் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப அனானிமஸாக இருக்கிறதுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் இருக்கும்போது எந்த கம்ப்யூட்டருக்கு வேணால் இது மாறி 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 போகும்போது யார் யூஸ் பண்ணுறா, யார் யூஸருங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அண்ட் முக்கியமாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இந்த க்ரீன் கலரில் இப்படி போகுது இல்லையா, இதெல்லாம் வந்து என்கிரிப்ட் ஆகி போகும். ஓகேவா? என்கிரிப்ட்னா நீங்கள் என்ன இப்போ google.comனு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது google.comனு போகாது, ஒரு கோடு மாதிரி போகும். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5ன்னு ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடு மாதிரி தான் இது வரைக்கும் பாஸ் ஆகும். ஸோ யாராச்சும் இந்த நடுவில் ஹேக் பண்ணி இல்லை இந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி பார்த்தா கூட நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அது வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கிறதுனால இந்த நோட் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சா கூட அவங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது ஒரு என்கிரிப்டட் கோடாக தான் இருக்கும். நீங்கள் google.comனு அடித்ததே காட்டாது, ஒரு என்கிரிப்டட் கோடாக இருக்கும். ஓகேவா? அது எப்போ டீக்ரிப்ட் ஆகும்னா, இங்கே பாஸ் ஆகிட்டு மறுபடியும் இங்கே பாஸ் ஆகிட்டு எக்ஸிட் நோட்டுக்கு போகும் இல்லையா, அப்போ தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டீக்ரிப்ட் ஆகி ரிசோர்ஸஸ்க்கு போகும். ஸோ தான் வந்து ஐபி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எப்போவுமே சேமாக இருக்காது. ஏன்னா இங்கே வரும்போது இது வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி தான் ஒன்று பாஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஐபி இருக்கும். ப்ளஸ் இவ்வளோ தூரம் என்கிரிப்ட் ஆகிருக்கனால கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வரைக்கும் தான் நார்மலாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இங்கேருந்து எந்த கம்ப்யூட்டருக்கு சென்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர், ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரில் எதுக்கு வேணால் சென்ட் ஆகிருக்கலாம். பட் அதுவும் என்கிரிப்ட் ஆகி சென்ட் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிறனால தான் டார் நெட்வொர்க், டார் ப்ரௌசருங்கிறத வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் லேட்டும் ஆகுது, நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் லேட் ஆகுது. இதனால தான், பிகாஸ் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டருக்கு போகுது, அந்த கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் ரேண்டமாக செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுது, அந்த கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை டீக்ரிப்ட் பண்ணி அதை வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு ரிவர்ஸ் வருது.
ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது இதான் ரீசன், ஓகேவா? பட் இது வந்து ஸ்லோவாக இருந்தாலும் நமக்கு 100% செக்யூராக இருக்கும். அண்ட் இதனால தான் நான் சொன்னேன், அந்த ரெட் ரூம் அந்த மாதிரி இதில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ என்கிரிப்ட் ஆகி இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிற ஒரு நெட்ஒர்க்கில் இப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது லைவ் டெலிகாஸ்ட்ங்கிறது நடக்கவே நடக்காது, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டார் நெட்ஒர்க்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம்.